உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் பல்வேறு வகையான நோய்களுக்கான ஒரு காயகற்ப மனப்பாகுவை பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு உடல் வலி இருக்கும், ஒரு சிலருக்கு கை கால்களில் அளவிற்கு அதிகமாக அசதி தோன்றும், மற்றொருவருக்கு வயிற்று பகுதியில் உடல்நிலை மோசமாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு அற்புதமான பொதுவான ஒரு இஞ்சி மனப்பாகை நாம் ஒரு சூரணமாக செய்ய போகின்றோம். அற்புதமான இந்த மருத்துவத்திற்கு நாம் முதன்மையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை இஞ்சி. சித்தர் பெருமக்களால் மிக சிறந்த அளவிற்கு பாராட்டு பெற்ற ஒரு அற்புதமான மூலிகை இனம் இஞ்சி. இதற்கு தாவரவியல் பெயரில் ஜிஞ்சபர் காலினஸ் என்று அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் சுக்கா என்று அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் அனரடம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான பரிபாஷைகளில் அழைத்தாலும் ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சித்தர் பெருமக்கள் இதை கோரகம், கோழை அகற்றி, அன்னபலம், அனபம் மற்றும் வாய் அகற்றி, பல்வேறு வகையான கோழை அகற்றி என்று கூறுகிறார்கள். இந்த இஞ்சியை பல்வேறு வகையான நோய்களுக்கு ஓர் அருமருந்து. இது இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று நாம் சாதாரணமாக பயன்படுத்தும் இஞ்சி, மற்றொன்று மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த மாங்காய் அளவிற்கு வாசம் வீசக்கூடிய அற்புதமான ஒரு இஞ்சி, மாங்காய் இஞ்சி. சாதாரண இஞ்சியை போல் தோற்றமளித்தாலும் இது மிகுந்த நற்பலன்கள் மிகுந்த ஒரு இஞ்சி. நறுமணத்தில் இதை கிள்ளி முகர்ந்து பார்த்தோமானால் மாங்காயினுடைய வாசம் வீசும் மிகுந்த நற்பலன்களோடு அதீத மருத்துவ சக்தி குணம் வாய்ந்த ஒரு இஞ்சி ஆகும். இதற்கு மேல் தோல் புறமாக வெள்ளை வெளியேர் என்று காட்சியளிக்கும். எல்லா இடங்களிலும் இது பயிரிட முடியாத ஒரு வகையான அபூர்வ இஞ்சி. மிகுந்த குளிர் பிரதேசங்களில் இது விளைகின்றது. ஆனால் நமக்கு அருகாமையில் உள்ள திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் இந்த இஞ்சை பயிரிட்டு வருகிறார்கள். இதற்கு ஆங்கிலத்தில் மேங்கோ ஜிஞ்சர் என்றும், தெலுங்கில் கஸ்தூரி பசுப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. பல்வேறு மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த இஞ்சை மிகுந்த நற்பலன்கள் ஏற்படுகின்றது. உடலுக்கு வரக்கூடிய கோழை அகற்றி, நெஞ்சி சுரம் போக்கி, நமக்கு வரக்கூடிய மார்பு சளியை அகற்றி, அசீரணத்தை சரி செய்யக்கூடிய பல்வேறு ஆற்றல்கள், மேலும் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள், கை கால்களில் உள்ள எரிச்சல்கள், இதய பகுதியில் உள்ள அடைப்புகள் மற்றும் நெஞ்சு எரிச்சல். ஒரு சிலருக்கு சாப்பிட்டவுடன் நெஞ்சு பகுதி எரியும். அந்த வலியெல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் இஞ்சிற்கு உள்ளது. ஆகையால் தான் பழமொழியே காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இவற்றை ஒரு மண்டலம் தின்று வந்தால் கோலை ஊன்றி நடக்கும் கிழவனும் குமாரன் ஆவான் என்று பழமொழியே உள்ளது. காலை வேளையில் தேனில் ஊற வைத்த இஞ்சியை ஒரு துண்டும், நண்பகல் வேளையில் தூய்மை செய்யப்பட்ட சுக்கு பொடியை சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டாலும், மாலை வேளையில் கடுக்காயை 5 கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் இளமையோடு இருந்து வயோதிகத்தன்மை படிப்படியாக நீங்கிவிடும், முதுகுத்தண்டு கோணல் நீங்கிவிடும், என்றும் இளமையாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு மிகுந்த நற்பலன்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இனம் இஞ்சி. இஞ்சியை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு நாம் மருந்தாக பயன்படுத்தலாம். அஜீரணமாக இருந்தால் உடனடியாக மேல் தோல் நீக்கி இஞ்சை சிறிது வாயிலிட்டு மென்று சுவைத்து அதன் சாறை விழுங்கி வந்தால் உடனடியாக நமக்கு ஏப்பம் வந்து ஜீரண சக்தி ஏற்பட்டுவிடும். வயிற்றில் உள்ள கழிவுகள் நீங்கிவிடும். பல்வேறு வகையான இனிப்பு பண்டங்களை நாம் சாப்பிட்டவுடன் அசமந்தமாக இருந்தால் இஞ்சி துண்டை நாம் கடித்து மென்று தின்றோமானால் உடனடியாக அந்த வயிறு உப்பசம் நீங்கிவிடும். பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து. மாங்காய் இஞ்சை எலுமிச்சை கனிகளோடு மேல் தோல் நீக்கி ஊறுகாயாக போட்டு வைத்து கொண்டு நாம் சாப்பிட்டு வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நாவறட்சி, நாவில் உள்ள குற்றங்கள் அனைத்தும் தீரும். வயிற்று பகுதியில் உள்ள கழிவுகள் தீரும். தோலிற்கு நல்ல மினுமினுப்பும் ஒரு ஒளி வீசக்கூடிய காந்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் மாங்காய் இஞ்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அற்புதமாக இதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சிறு துண்டுகளாக செய்து கொண்டு நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் 6 மாத காலம் காயகற்பமாக சாப்பிட்டு வந்தால் பெருவயிறு என்று சொல்லக்கூடிய பாண்டு நோய். பாண்டு நோய் என்றால் வயிறு உப்பசம். ஒரு சிலருக்கு வயிறு உப்பசமாகி வந்து கொண்டே அளவிற்கு அதிகமாக நோய் தொற்று நோய்கள் வந்துவிடும். அந்த பெருவயிறு என்று சொல்லக்கூடிய பாண்டு நோய்களுக்கு இஞ்சியை நாம் முறையாக பயன்படுத்தி 6 மாத காலம் சாப்பிட்டு வந்தால் அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும்.
அந்த அளவிற்கு இஞ்சிற்கு ஒரு ஆற்றல் உள்ளது. ஒரு சிலருக்கு கை கால்கள் வலியோடு கை குத்தல் இருந்தால் இஞ்சியை மேல் தோல் நீக்கி காய வைத்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு தீநீராகி குடித்தால் உடனடியாக அவர்களுக்கு கை கால் பகுதிகளில் வலி ஏற்பட்டு உடனடியாக அவை மறைந்துவிடும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய அஜீரண கோளாறுகள், ஒரு சில குழந்தைகள் மந்தம் என்று சொல்லக்கூடிய மாந்த நோய் வந்தால் அவர்கள் அடிக்கடி வாந்தி எடுத்து விடுவார்கள். அந்த கைகண்ட மருந்தாக இஞ்சி சாறும் தேனும் தாய்ப்பாலும் கலந்து குழந்தைகளுக்கு அரை பாலடை வீதம் நாள் ஒன்றுக்கு 2 வேளை புகட்டி வந்தால் மிக அற்புதமான ஒரு ஜீரண சக்தியை ஏற்படக்கூடிய இயற்கை மருந்தாக இஞ்சி விளங்குகின்றது. ஆகையால் நாம் இஞ்சியும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் 2 வகை உள்ளது. ஒன்று சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் இஞ்சி, அடுத்தது அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த மாங்காய் இஞ்சி. 2 வகையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கஜூர் என்று அழைக்கப்படும் பேரிச்சம்பழத்தை நன்றாக காய வைத்தது பேரிச்சங்காய். மிக அற்புதமான ஆற்றல் கொண்ட அற்புதமான ஒரு பழம் பேரிச்சை. சூரிய சக்தியை நாம் நேரடியாக பெறுவதற்கு 2 வழிகள் தான் உள்ளன. ஒன்று, மாலை வேளையில் நாம் விளையாடுவதன் மூலம் வைட்டமின் டி சத்து நமக்கு நேரடியாக கிடைக்கின்றது. காலை வேளையில் விளையாடினால் அவை மிகுந்த நற்பலன்கள் ஏற்படாது. மாலை வேளையில் மட்டுமே டி வைட்டமின் நேரடியாக சூரியனில் இருந்து நாம் பெறலாம். மற்றொன்று, பேரிச்சை மரம் சூரியனிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை சேமித்து வைக்கின்றது. மெசபடோமியா நம் மக்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தி வந்தார்கள். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் லேகியம் தயாரிப்பதற்கு நன்றாக பழுத்த பேரிச்சம்பழத்தினுடைய கனிகளை பயன்படுத்தி லேகியமாக செய்து வந்தார்கள். குழந்தைகளுக்கு முதன்மையான ஒரு டானிக் என்னவென்றால் பேரிச்சம்பழத்தினுடைய டானிக்கை நாம் பரிந்துரை செய்யலாம். அந்த அளவிற்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய வளரும் இளம் பருவத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த பேரிச்சம்பழம் தீர்த்துவிடும். மேலும் வைட்டமின் இ சத்து அதிக உள்ள ஒரு பழம். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரலாம். அவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். மிக எளிமையான முறையில் குழந்தைகள் பிறப்பார்கள். மேலும் அவர்களுக்கு வரக்கூடிய அனிமியா என்ற நோய்களுக்கு பேரிச்சம்பழத்தோடு தேன் சேர்த்து பசும்பாலில் நாம் சாப்பிட்டு வந்தால் மிகுந்த அளவில் வைட்டமின் இ சத்து கிடைத்து ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் படிப்படியாக உயர்ந்து வரும். அற்புதமான ஒரு பழம் பேரிச்சம்பழம். நமக்கு வறண்ட பிரதேசத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை தூய்மை செய்து அவற்றை காய வைத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக குங்குமப்பூ மிக உயர்ந்த ஒரு பூக்களாக கருதப்படுகின்றது. சுமார் 3000 ரூபாய் அளவிற்கு ஒரு கிலோவிற்கு விற்கப்படுகின்றது. 5 கிராம் அளவிற்கே நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் மிகுந்த விலை அதிகம் என்பதால் இதை அளவோடு மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். நம் சித்தர் பெருமக்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே குங்குமப்பூவை பயிரிட்டு அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். தேரையர் வகாடம் என்கிற நூலில் குங்குமப்பூவை பற்றி 10 பக்கங்கள் தனியாக தேரையர் என்கிற சித்தர் ஒதுக்கியுள்ளார். ஒவ்வொரு பொருளும் ஒரு மகத்துவம் என்ற தலைப்பில் குங்குமப்பூவிற்கு மிகுந்த நிறத்தை தரக்கூடிய ஒரு ஆற்றல், வரக்கூடிய நோய்களை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. மிகுந்த குளிர்ச்சியை தரும். உடல் உஷ்ணம் ஏற்படாமல் குளிர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் குங்குமப்பூ. நமக்கு காஷ்மீர் மாநிலத்தில் மிக எளிமையாக கிடைக்கின்றது. தற்போது பாரம்பரிய மருத்துவத்தில் பசுமையாக அமைத்த குடில்களில் குங்குமப்பூவை வளர வைத்து சாதனை புரிந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பாரம்பரிய மருத்துவத்தில் குங்குமப்பூ பயன்பட்டு வந்திருக்கின்றது. மேலும் சப்ரன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய குங்குமப்பூவை நாம் அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை என்பதால் நாம் குங்குமப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய். அற்புதமான வாசம் வீசக்கூடிய ஒரு காய். நறுமணம் மிகுந்த ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு காய். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் நீக்கிவிடும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகுந்த நன்மை. கர்ப்பப்பையில் தோன்றக்கூடிய புண்கள், கிருமிகள், பெண்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு ஏலக்காயை சூரணமாக தேனில் சாப்பிடலாம். குடிநீரிட்டு தீநீராக்கி மாற்றி சாப்பிடலாம். பல்வேறு வகையான உணவுப் பொருட்களில் நாம் ஏலக்காயை சேர்த்து வந்தால் நெஞ்சு எரிச்சல், கபத்தை அறுத்து வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும். ஆண்கள் மட்டும் அளவோடு சாப்பிட்டால் மிகுந்த நன்மை தரும் என்பதால் நாம் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக லவங்கப்பூ. கிராம்பு என்று அழைக்கக்கூடிய லவங்கப்பூ மிக சிறந்த பல்லுக்கு வரக்கூடிய நோய்களை தணிப்பதில் மிகுந்த ஆற்றல். சொத்தைப்பல் இருந்தால் அந்த இடத்தில் லவங்கப்பூவை வைத்து சிறிது நேரம் நாம் மென்று தின்றோமானால் அங்கு இருக்கக்கூடிய கெட்ட நீர் படிப்படியாக வெளியேறிவிடும். லவங்கப்பூவை
பல்களில் ஓட்டை இருந்தால் அங்கு வைத்து நாம் அதை நன்றாக கடித்து வைத்திருந்தோமானால் பற்களில் இருந்து இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் கீழே இறங்கிவிடும். பல் அரணை, பல் சொத்தைக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த லவங்கப்பூ. மேலும் லவங்கப்பூவை நாம் தீநீராக்கி சாப்பிட்டால் வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை வகையான கழிவுகளும் நீங்கிவிடும். பல்வேறு வகையான மசாலாக்களில் இந்த கிராம்பு என்று சொல்லக்கூடிய லவங்கப்பூ சேர்க்கப்படுகிறது. மிகுந்த நன்மை என்பதால் நாம் லவங்கப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் அற்புதமான ஓர் இஞ்சி மணப்பாகு செய்ய போகின்றோம். அதை எவ்வாறு செய்ய போகிறோம் என்கிற செய்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இடைவேளைக்கு முன்பாக நாம் அன்றாடம் வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களுக்கு ஓர் அற்புதமான இஞ்சி மணப்பாகை எவ்வாறு செய்யலாம், அதற்காக தேவைப்படும் பொருட்கள் என்னவென்று பார்த்தோம். இப்பொழுது அந்த மூலிகைகளை கொண்டு அதை எவ்வாறு செய்ய போகிறோம் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இஞ்சியை மேல் தோல் நீக்கிவிட்டு தூய்மையான தண்ணீரில் கழுவிக்கொண்டு அதை சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அற்புதமான மிகுந்த நறுமணமிக்க இஞ்சியை காரத்தன்மை இருக்கும் என்பதால், மேல் தோலில் சற்று விஷம் என்பதால் மேல் தோலை பூரணமாக நீக்கிவிட்டு சாறாக எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மேங்கோ ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மாங்காய் இஞ்சி, பார்ப்பதற்கு வெண்மையாக காணக்கூடிய அற்புதமான ஒரு இஞ்சி, மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள். அதை நுகர்ந்து பார்த்தால் மிகவும் மாங்காயினுடைய வாசம் வீசக்கூடிய அற்புதமான ஒரு நறுமணம் வரும். அவற்றால் நமக்கு மிகுந்த நன்மை என்பதால் அவற்றை மேல் தோல் நீக்கி நாம் சாறாக எடுத்து கொண்டுள்ளோம். ஒரே வகையான இஞ்சியை நாம் தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும், மாங்காய் இஞ்சி சாதாரணமாக இஞ்சி என்றாலும் சாறாக நாம் செய்த பின்பு சிறிது வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் காய்ந்த பேரிச்சங்காயை 20 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குங்குமப்பூ 3 கிராம், ஏலக்காய் 10 கிராம், லவங்கப்பூ 10 கிராம், இவையெல்லாம் சேர்த்து நாம் பொடியாக நன்றாக அரைத்து வைத்து எடுத்து கொண்டுள்ளோம். அந்த மூலிகை பொருட்களினுடைய பொடிகள் இவையெல்லாம் கொண்டு நாம் அற்புதமான ஒரு இஞ்சி மணப்பாக எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் நாம் வாணலில் சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் இஞ்சி சாறை 20 மில்லி அளவிற்கு ஊற்ற வேண்டும். அடுத்ததாக மாங்காய் இஞ்சியினுடைய சாறு 3 தேக்கரண்டி. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற சாறுகளின் மத்தியில் நாம் தேனை 1 தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மருந்து பொருட்களை நாம் அரைத்து கலவையாக வைத்துள்ளோம். அந்த கலவை தூளை சிறிது சிறிதாக சேர்த்து கிளற வேண்டும். அற்புதமான இஞ்சி மணப்பாகு நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, எந்த வகையான நோய் இருந்தாலும் நெஞ்சு எரிச்சல், வயிற்று பொறுமல், கை கால்களில் வலி மற்றும் வயிற்று உப்பசம், கை கால்கள் குத்தல், சிறுநீர் சரியாக கழிக்க முடியாமை, மலஜலங்களில் சிக்கல், எந்த வகையான நோய் இருந்தாலும் இது ஒரு அற்புதமான காயகற்ப மணப்பாகு. இந்த மணப்பாகுவை செய்து காலை வேளையில் உணவு அருந்திய பிறகு, சாப்பிட்டு விட்ட பிறகு ஒரு நெல்லிக்கனி அளவிற்கு இந்த உருண்டையை நாம் சாப்பிட்டு பசும்பால் அல்லது வெந்நீர் குடித்து வந்தால் அற்புதமான முறையில் இது நமது உடலுக்குள் சென்று வேலை செய்யும். மிகுந்த வாசனையுடைய இந்த இஞ்சி மணப்பாகுவை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதனுடைய பலன் கூறவே முடியாது. அந்த அளவிற்கு மிகுந்த நற்பலன்கள் உண்டு. எல்லா வகையான நோய்களுக்கும் இது ஒரு அருமருந்து. தலைவலி,
வயிறு உப்பசங்கள் மற்றும் தலை பீனிசம் என்று சொல்லக்கூடிய மூக்கில் நீர் வடிதல் எல்லா நோய்களுக்கும் இதை ஒரு நெல்லிக்கனி அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக குறைந்துவிடும். அவை நாம் எவ்வாறு உணர வேண்டும் என்றால், உதாரணத்திற்கு பீனிசம் என்கிற நோய் உடையவர்கள் இந்த லேகியத்தை சாப்பிட்டு வரும் வேளையில் 1 மாதத்திற்குள் அவை பூரணமாக நீங்கிவிடும். நீங்கிவிட்டது என்று தெரிந்தால் இந்த லேகியத்தை சாப்பிட வேண்டாம், நிறுத்தி கொள்ளலாம். அந்த அளவிற்கு கைபாகமாக அனுபவமாக உணர்ந்து மிகுந்த நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான இந்த இஞ்சி மணப்பாகுவை நீங்களும் செய்து வைத்து கொள்ளலாம். இதனுடைய பெருமைகளை பிறருக்கும் கூறலாம். ஏனென்றால் மிகுந்த நற்பலன்கள் என்பதால் சாப்பிட்டவுடன் எல்லா வகையான நோய்களும் தீரும். ஆகையால் இந்த லேகியத்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நாம் இடைவெளிக்கு முன்பாக எல்லா வகையான நோய்களுக்கும் இஞ்சி என்கிற மூலிகையை கொண்டு ஒரு அற்புதமான மணப்பாகுவை செய்தோம். அதனுடைய செய்முறையும் பார்த்தோம். இப்பொழுது அதே இஞ்சி வகைகளை கொண்டு ஒரு அற்புதமான காயகல்ப மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். இந்த மருந்தின் பயன் என்னவென்றால், கோழை நீக்குதல் மற்றும் இருமல் பொறுமல் இருந்தால் அவையும் தீர்த்துவிடும். மார்பு பகுதியில் சளி இருந்தால் அவற்றையெல்லாம் அகற்றி உடலை படிப்படியாக தேக திடகாத்திரமாக ஒரு காயகற்பகமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து பொருளை நாம் செய்ய போகின்றோம். அகத்தியர் என்கிற சித்தர் தனது அகத்தியர் குணபாடம் என்கிற நூலில் இஞ்சிக்கு வாதம் பித்தம் சன்னிசுரம் போம், இஞ்சிக்கு பசி தீபனம் உண்டாகும், இஞ்சிக்கு பல்வேறு வகையான நோய்கள் விளங்கும் கண்ணாய் நீ இஞ்சி விளம்பு என்று கூறுகிறார். அற்புதமான இந்த பாடலால் இஞ்சிக்கு வாதம் போகும், பல்வேறு வகையான சன்னி சுரங்கள் தீர்ந்துவிடும், கோழை அகற்றும், பல்வேறு வகையான நோய்களை விரட்டி அடிக்கும் என்று அழகான தமிழில் பாடல் வரிகளால் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் நமக்கு காயகற்பமாக ஒரு மருந்தை தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை மேல் தோல் நீக்கிய நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இஞ்சி துண்டுகள். அழகாக வித்தியாசம் தெரியக்கூடிய அளவிற்கு சிறிய அளவில் இது கரிய பச்சையாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த இஞ்சியை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்ற இஞ்சி மேல் தோல் நீக்கிவிட்டு தூய்மையான முறையில் கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மாங்காய் இஞ்சி மேல் தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துள்ளோம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இஞ்சி வித்தியாசம் அழகாக நாம் உணரலாம். இதை நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேன். ஏற்கனவே நாம் பலமுறை நம் நிகழ்ச்சியில் கூறியுள்ளபடி தேனை நாம் தினந்தோறும் பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை. தேன் ஊறல் மாங்காய் இஞ்சியும் மற்றும் இஞ்சியும் சேர்த்து இப்பொழுது தேன் ஊறலாக மாறப்போகிறது. அதற்காக நாம் 100 மில்லி அளவிற்கு தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். இவற்றையெல்லாம் கொண்டு நமக்கு காயகற்ப மருந்தாக ஓர் இஞ்சி தேனூரலை செய்ய போகின்றோம். முதலில் நாம் 100 மில்லி அளவிற்கு தேனில் மாங்காய் இஞ்சியை 1 தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்க வேண்டும். சேர்த்து தேனை நல்லாக முழுகும்படி செய்ய வேண்டும். அடுத்ததாக இஞ்சியை மேல் தோல் நீக்கி வைத்துள்ளோம். அவற்றையும் 1 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நம் சித்தர் பெருமக்கள் மிகுந்த மேதாவிகள். ஏனென்றால் வயிற்றுப்புண், வயிற்று பகுதியில் உள்ள அல்சர் இவைகளை தீர்ப்பதற்கு தேனை பயன்படுத்த கூறுகின்றனர். இஞ்சி காரத்தன்மை என்பதால் அதை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய புண்களுக்கு அந்த காரத்தன்மை சென்று அதிகரித்து விடும் என்பதால் மருந்தை மருந்தோடு சேர்த்து மருந்தாக மாற்றக்கூடிய ஆற்றல் நம் சித்தர் பெருமக்கள் மட்டுமே கண்டு வைத்துள்ளார்கள். அந்த வகையில் நாம் மேல்தோல் நீக்கிய இஞ்சியை தேனில் ஊற வைத்து சுமார் 20 நாட்கள் வெயில் புடம் இட வேண்டும். காலை மாலை 2 வேளையிலும் இந்த தேன் ஊறலை நாம் சாதாரணமாக வெயிலில் வைத்து தினந்தோறும் எடுத்து வைத்து வந்து 20 நாட்கள் கழித்த பின்பு 21வது நாளில் இருந்து இந்த இஞ்சி துண்டுகளை ஒவ்வொன்றாக தினந்தோறும் காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு பல் துலக்கிய பிறகு 1 அல்லது 2 துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் மிகுந்த நன்மை ஏற்படும்.
அரை மணி நேரம் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் வெறும் வயிற்றில் இந்த இஞ்சி துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் அல்சர், வயிற்றுப்பொருமல், ஈலை, இருமல், கோழைகள் இவையெல்லாம் நீங்கி உடலுக்கு நல்ல மினுமினுப்பும் தோலிற்கு நல்ல ஒளியும் தரக்கூடிய அற்புதமான இந்த காயகற்ப இஞ்சி தேனூரலை மிகுந்த அளவில் நாம் பயன்படுத்தலாம். எல்லா மக்களும் பயன்படுத்தலாம். சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சர்க்கரை நோயாளிகள் கூட இதை பயன்படுத்தலாம். ஏனென்றால் இது ஒரு அற்புதமான மருத்துவ மருந்து. ஆகையால் பக்க விளைவுகள் ஏதும் இல்லாத இந்த இஞ்சி தேனூரலை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நோய்கள் எல்லாம் விலகி படிப்படியாக திடகாத்திரமான தேகமாக நாம் பெற்று வரலாம். ஆகையால் நேயர்கள் கண்டிப்பாக இந்த இஞ்சி தேனூரலை பயன்படுத்தி நோயின்றி வாழலாம். இந்த மருத்துவத்தை பிறருக்கும் கூறலாம். ஏனென்றால் அவர்களுக்கும் இது மிகுந்த நன்மை உடையதாக இருக்கும். ஆகையால் இந்த இஞ்சி தேனூரலை சாப்பிட்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.